எல்லாரும் டிஎம்கே போட்டு இப்படி அடிச்சா என்ன பண்ணுறது? ஒரு சைடில் ஒருத்தர் போட்டு அடிக்கிறாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கடலூரில் பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் நிறைய பேர் வந்து பங்கேற்றாங்க. ஆதிவாஜன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், ரமேஷ் அவர்கள், இது மாதிரி நிறைய பேர் வந்து அதில் கலந்துட்டு இருந்தாங்க. புஷியானந்த் அவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அடிக்கலாம், ஆனால் இப்படிலாம் போட்டு அடிக்கக்கூடாது. இப்போ அவங்க கதறாங்க. ஏன்னா நேற்று பொதுக்குழு கூட்டத்தில் ரமேஷ் அவர்களும் சரி, ராஜ்மோகன் அவர்களும் சரி, ஆனந்த் அண்ணாவும் அவர்களும் சரி, ஆதிவாஜன் அவர்களும் சரி போட்டு அடின்னு வச்சுருக்காங்க. இதில் ஹைலைட்டான ஸ்பீச் என்னன்னா ஆதிவாஜன் பேசுறது தான். ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கல, விஜய் வந்து ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டார், அவர் பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு டிபேட்லாம் போகும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சும்மா டிஎம்கேலேருந்து யாருமே இருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு பத்திரிகையாளரோ ஒரு நெறியாளர்னு சொல்லிட்டு அங்கே வந்து உக்காஞ்சிக்கிட்டு விஜயனாவை டார்கெட் பண்ணுறதுக்கு அண்ணாவும் சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு ஆதிவாஜன் சொன்னதும் அதே தான். நாங்கள் ரெடி, விஜய் எங்கள் தலைவர் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுப்பாரு. திராணி இந்த சிஎம் அவர்களும் விஜய் தலைவரும் 1-on-1 இன்டர்வியூ வச்சுக்கலாம். இல்லை யார் வந்து கேளுங்க கொஸ்டின், யார் ஆன்சர் பண்ணுறா பாருங்க. பட் டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் கேமரா வந்து அவசியம். அதனால் நாங்கள் கேமரா இருக்காது, ஃபஸ்ட்டு பல்லே அவுட்டு. பட் விஜயண்ணா வந்து ஆல்ரெடி அவர் இருந்தவர் தான். ஸோ 1-man ஆர்மி அவர். ஸோ அவருக்குலாம் அதெல்லாம் தேவையே கிடையாது. அப்படி இருந்தாலும் செம்ம ஸ்பீச்சு. அப்போ உடம்பு வெக்கமான சூடு சொரங்களாம் இருக்காது. ஏன்னா இவங்க எல்லாமே ஃபோட்டோ ஷூட்டு தானே. இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னா ஃபோட்டோ ஷூட் வச்சு தான் ஓகே இது கேட்கணுமான்னு இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இங்கே. அதனால் வந்து அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுக்க மாட்டார். கொடுத்தாலும் அவங்க எழுதி கொடுக்குறதான் வச்சு பேசுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சட்டசபையிலே அதே தான். அவங்க உதயநிதியை பற்றி பெருமையாக பேசுறது, மக்களுக்கு இது செய்துன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. இதுவே வேறு பிரச்சனைகளை பற்றி பேசணும்னா மட்டும் லைவ் வராது. இது எப்பவுமே நடக்கிறது தான். ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து டிவிக்கு வந்தால் எல்லாம் மாறும்ன்றது தான் மக்களோட எண்ணமே. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம விஜய் சார் என்ன ஒன்று பண்ணாலும், இல்லை ஏன்னா ஈவெண்ட் நடத்தினாலும், என்ன ஃபங்க்ஷன் பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே பண்ணும். ஏன்னா வந்து அப்படி டிவிக்கே வந்து மேலே வந்துடக்கூடாது, மக்கள் பார்த்துக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் டிவிக்கு இருக்கிற மவுஸ் தான் அதிகம், டிஎம்கேக்கு கம்மி. அது எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஸோ பயம் அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 மாதம் தான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே உங்கள் சட்டமன்ற தேர்தல் ஃபினிஷ் பண்ண போகிறோம், உங்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். நீங்கள் சட்டசபையில் இருந்தது லாஸ்ட்ன்ற மாதிரி ஆதிவாஜன் சொன்னார். ஸோ அவர் ஸ்பீச்சுக்கு வந்து தான் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஏன்னா அவர் பேசினாங்க வந்து பிளாஸ்டாக தான் இருக்கும். விஜயனை கருத்து எப்பவுமே வந்து விஜயனை பிளாஸ்ட் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஆஜவன் அவர்கள் தான் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா அப்படி ஒரு ஸ்பீச்சு. அதே மாதிரி வந்து இப்போ தேமுதிக வந்து டிஎம் கூட அலையன்ஸ் வச்சிச்சு கூட்டணி. அதுக்கு ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது தான், பல நழுவி பாலில் இல்லை சாக்கல்ல ஊதிச்சுன்னது. எஸ் அதே தான். ஏன்னா மக்களுக்கு தெரியும். ஏன்னா விஜயகாந்த் சாரை வந்து அவ்வளோ ஒரு தரைக்குறவாக பேசி வடிவேல் வச்சு நீ தமிழ்லேயே நடக்கிற அப்படி இப்படிலாம் ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. ஸோ அந்த இடத்துலேயே போய்ட்டு ஒரு கூட்டணி வைக்கிறதுன்றது வந்து புரியல. அது நீங்கள் 200 ஜேபிங்களோ 240 ஜேபிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் இந்த வாட்டி உங்கள் மேலே வச்சிருந்த மரியாதை ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம பசங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. வச்சு போட்டு விடுறாங்க வீடியோவை. கேப்டன் அவர்கள் பேசுனது, வடிவேல் பேசுனது, சிஎம் பேசுனது, கலைஞர் பேசுனது எல்லாமே போட்டுன்னு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து விஜயனை மட்டும்தான். அதுதான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ். இன்னும் வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்குது. இப்போது வர திங்கட்கிழமை வர வேலூரில் மக்கள் சந்திப்பு கிடையாது, கொஞ்சம் டிஸ்பெண்ட்மெண்ட் தான், தொண்டர்கள் சந்திப்பு. ஸோ எல்லாமே அடக்குமுறை தானே. இன்னும் கொஞ்ச நாளில் சிஎம் ஆகிட்டாருன்னா எல்லாமே மாறும். அதுக்கான வேலைகளும் போகும், எல்லாமே மாறும். இந்த வாட்டி என்னென்ன ஆட்சி நடந்துச்சோ டிவிக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக வேற ஒரு ஆட்சி இருக்கும். அது மக்களே வந்து இந்த ஆட்சிக்கு தான் இவ்வளோ வெயிட் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்க போகுது. ஏன்னா இது கடலூர் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இன்னும் நடக்கலாம் பொதுக்கூட்டங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் எலெக்ஷன் கொஞ்சம் நெருங்கிடுச்சு. அடுத்த மாதம் வந்து டேட் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் ஓட்டு போட வேண்டியது தான் பாக்கி. அதே தான் ராஜ்மோகன் அவர்களும் சொன்னதான், ஆதிவாஜனும் சொன்னதான், செங்கோட்டையன் அவர்களும் சொன்னதான். அதே தான் ஓட்டு போடுறதுக்கு ஃபாரின்லேருந்து அப்படி இறந்து வர போகிறாங்க விஜயனுக்காக. இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகுதுன்றது வந்து மாற்றே கிடையாது. இது வரைக்கும் பார்த்த தேர்தலெலாம் நம்ம சும்மா, இப்போ நடக்க போகிற தேர்தல் தான் வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண போகுது. தனி மெஜாரிட்டியில் டிவிக்கு ஆட்சி அமைக்கும்ன்றது தான் வந்து மக்களோட கருத்து. கூட்டணிக்காரங்க வரல, அது நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு தனியாக நிற்கிற இப்போயே பார்த்தீங்கன்னா 34, 50, 49,
அப்படி சம்திங் ஏதோ ஓட் பேங்கிங் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 35-32 இருக்கும். ஸோ அதுவே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஸோ கூடிய விரைவில் ஃபுல் மெஜாரிட்டியோட மாண்புமிகு ஜோசப் விஜய் மாண்புன்றது வரும். அன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்டுமே அலற போகுது. இவர் சிஎம் ஆயிட்டாருன்றது எல்லாருமே இப்போ வரவேற்க போகிறாங்க. ஏன்னா இது ஒரு தனி மனிதன் ஒரு படை. அதுதான் இங்கே 44 வயசு மேலே யாருக்கான ஓட்டு போடுது. ஆனால் 30 வயசுக்குள்ள இருக்கிறாங்க பற்றி எல்லாருமே பார்த்தீங்கன்னா விச்சுவல் வாரியர்ஸ். மக்கள் ஒரு நம்பிக்கை வேணுன்றதுக்காக வராங்க. ஸோ அது கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த 26ல் விஜய் சிஎம் ஆகுது யாருன்னு தடுக்க முடியாது. என்ன நெகட்டிவ் என்ன ப்ரெஸ்பிரேட் தானே பண்ணிங்க, நோ கமெண்ட்ஸ். பட் எங்கள் ஒரே நோக்கம் விஜய் சிஎம் ஆகணும், அவ்வளோதான். ஆயிட்ட பிறகு வேறு மாதிரி இருக்க போது வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ திங்கக்கிழமை நம்ம பார்க்கலாம் விஜய் என்ன ஸ்பீச் பண்ண போகிறாருன்னு. ஸோ இப்போ இந்த கடலூரில் பொதுக்கூட்டம் நடத்துனதே அப்படியே தாங்குது, அப்படியே ஆடுது எல்லாருக்குமே. ஸோ கூடிய விரைவில் முக்கியமான அப்டேட்லாம் வரும். வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கிட்ட நெருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. வெயிட் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நல்லது நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.